بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபஹுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனைகள் குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் ஏராளமான துவாக்களை செய்திருக்கிறார்கள். அந்த துவாக்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இப்ராஹிம் இப்படி துவா செய்தார் என்பதை நபியே நீங்கள் நினைவூட்டுவீராக இப்படி அல்லாஹ் சொல்றான். திருமறை குர்ஆன் நீங்க பாத்தீங்கன்னா இப்ராஹிம் இப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற நீங்க நினைவூட்டுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னா அது நமக்கு படிப்பினை. அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனைகளை மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலை வணக்கத்துக்கு எதிராக நான் சிலைகளை வணங்கக்கூடியவனாக ஆகிவிடக்கூடாது. நான் மட்டும் கிடையாது, இப்ராஹிம் கேட்டாங்க என்னுடைய வழித்தோன்றர்களும் சிலை வணக்கத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தியா அல்லாஹ் அப்படின்னு நினைச்சாங்க. இப்ராஹிம் நபி கேட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சிலைகளை வணங்கக்கூடியவங்களா இருந்தாங்களா? ஒரு காலம் இல்லை. ஒமா கான மினல் முஷ்ரிக்கீன். இப்ராஹிம் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவராக இருந்ததே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அவங்க யாருன்னா ஏகத்துவத்துடைய தந்தை, ஏகத்துவத்துக்கு தந்தையாக இருந்தாங்க, ஏகத்துவத்துக்கு இமாமா இருந்தாங்க. சிலை வணக்க வழிபாட்டுக்கு எதிராக வீரியமாக பிரச்சாரம் செய்தார்கள். யார் இடத்துல கூட? தன்னுடைய தந்தை இடத்துல கூட வீரியமாக பிரச்சாரம் செஞ்சாங்க. தன்னுடைய ஊரார் இடத்துல வீரியமாக பிரச்சாரம் செய்தார்கள். இந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய தருணத்தில் தந்தை எதிர்க்கிறார், ஊரார் எதிர்க்கிறார்கள். பெரிய நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி அதுல தூக்கி போடுறாங்க. அப்பொழுதும் கூட அவங்க என்ன செய்யல? மனம் தளராமல், நிலை குலையாமல், ஏகனாகிய அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற இந்த ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய விஷயத்துல மிகவும் துணிச்சலாக அவர்கள் செஞ்சாங்க. பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் நினைச்சான் குர்ஆன்ல நமக்கு நெடுகளாக சொல்லி காட்டுகின்றான். இப்படி இணை வைப்புக்கு எதிராக தீவிரமாக களமாடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரா இப்ராஹிம் 14வது அத்தியாயத்துல 35வது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான். வ இது கால இப்ராஹீமு ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா வஜ்னுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம். அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் கூறியதை நீங்கள் நினைவூட்டுவீராக. அவங்க என்ன சொன்னாங்க, எப்படி துவா செஞ்சாங்க? என் இறைவனே, மக்கா எனும் ஊரை பாதுகாப்பு அளிப்பதாக ஆக்குவாயாக. ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா. இப்ராஹிம் நபி மக்காவுக்காக துவா செய்றாங்க. இந்த மக்கா நகரை பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இடமாக நீ ஆக்குவாயாக. அதோடைய தொடர்ச்சியாக கேட்கிறாங்க, வஜ்னுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்லாம். என்னையும் என் வழித்தோன்றல்களையும், சுப்ஹானல்லாஹ் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, என்னையும் என் வழித்தோன்றல்களையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்குவாயாக யா அல்லாஹ். பக்கத்துல கூட கொண்டு போயிடாத, தூரமாக்கு. யாரைய? என்னையும் என் வழித்தோன்றல்களையும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் நபி நினைச்சிருந்தா இப்படி கேட்காம கூட இருந்துக்கலாம். ஏன்? அவங்க தான் ஏகத்துவ இமாம், அப்படித்தானே? சிலை வணக்கத்துக்கு எதிராக தீவிரமா பிரச்சாரம் பண்றாங்க. நாம தான் சிலையை வணங்கலையே, நாம அல்லாஹ்வை தானே வணங்குறோம், ஏகனாகிய அவனைத்தான் நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம், நாம ஏன் இப்படி கேட்கிறோம்? அவங்க இருந்தாங்களா? ஏன் இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய அன்பும் இல்லைன்னு சொன்னா நாமும் என்ன செஞ்சிருவோம்? இணை வைப்புல போய் விழுந்துருவோம். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஏகத்துவ கொள்கையில் நாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவன் நம்ம மேல புரிஞ்சிக்கக்கூடிய அருள் கருணை. ஏன்னா நாமளும் ஒரு காலத்துல அப்படித்தானே இருந்தோம். நம்முடைய நிலை எப்படி இருந்துச்சு? அவுலியாக்கள்ல கேட்டுட்டு இருந்தோம், தர்காக்கள்ல ஏறிட்டு இருந்தோம், மௌலுதி, ஷிர்கு, தாயித்து, தக்து, தகடு, எல்லா விதமான இந்த இணை வைப்பு கொள்கையை நாம ஒரு காலத்தை பின்பற்றிட்டு தான் இருந்தோம். அல்லாஹ் நம்ம மேல என்ன செஞ்ச? கருணை காட்டி இருக்கிறான்.
அல்லாஹ் நமக்கு நேர்வழி புரிஞ்சிருக்கிறான். இதை நாம் உணர்ந்து கொண்டு இப்பதான் நாம ஏகத்துவத்தை தான் இருக்கிறோம், அதனால நம்ம இப்படி கேட்க தேவை நம்ம இருந்துடக்கூடாது. இதுதான் இப்ராஹிம் நபி இடத்தில் இருக்கக்கூடிய நமக்கு மிக முக்கியமான படிப்பினை. நாமெல்லாம் யாரோங்க? இப்ராஹிம் நபியுடைய கம்பேர் பண்ணும்போது நம்மளால எங்கேயுமே இல்ல, பக்கத்தோடு நிக்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலை வணக்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கூட, ஏகத்துவ தந்தையாக இருந்தும் கூட இந்த இணை வைப்புக்கு எதிராக என்ன செய்றாங்க? அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. இந்த துஆவை நாம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், நாமும் அல்லாஹ்விடத்துல இணை வைப்புக்கு எதிராக யா அல்லாஹ் நாங்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் இந்த இணை வைப்பு பக்கம் நாங்கள் போயிடக்கூடாது, என்னை காப்பாத்து என்று நமக்காகவும் செய்யணும். நம்முடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள், நம்முடைய வழித்தொண்டர்கள் நமக்கு தெரியாது, நாம மூத்தாயிடுவோம், நம்ம பேரமாறுவோ, நம்முடைய பேருடைய பிள்ளைகளோ இவங்கள எந்த நிலையில இருப்பாங்க தெரியாது. அதனாலதான் ஆல்ரெடி என்ன செய்யறோம்? அல்லாஹ்விடத்துல முன்னாடியே பெட்டிஷன் போடணும், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய வழித்தொண்டர்களையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்கி யா அல்லாஹ் என்று. இப்படி நாம் என்ன செய்வோம்? அல்லாஹ்விடத்துல இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனையை நாமும் அல்லாஹ்விடத்துல கேட்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நுணுக்கமான துவா. எல்லாம் இந்த அதாவது தொலைநோக்கு பார்வையோடு கேட்டிருக்கிறாங்க. தொலைநோக்கு பார்வை மக்காவுக்காக கேட்டதுனால தான் இன்னைக்கு மக்கா இருக்குது, அபயம் அளிக்கக்கூடிய பூமியா இருக்குது. அப்ப இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டு இப்ராஹிம் நபி கேட்ட அந்த பிரார்த்தனைகளை நாமும் நம்முடைய பிரார்த்தனைகளை இடம்பெற செய்து அல்லாஹ்விடத்துல அந்த பிரார்த்தனைக்குண்டான பிரதிபலனை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு முறை அந்த துவா சொல்றேன். அதாவது மக்காவுக்காக கேட்டாங்க துவா, அது நம்ம கேட்க தேவையில்லை, அவங்க கேட்டுட்டாங்க. இதுல என்ன விஷயம் சொன்னா, ஒஜ்னுபுனி வபடிய அன்அபுதல் அஸ்ராம், இறைவா என்னையும் என் வழித்தோன்றர்களையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்குவாயாக என்பதுதான் அது பிரார்த்தனையா இருக்குது. இதை கேட்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.